என்னையா வந்து நேற்று வந்து நான் தான் தலைவர் வழிகாட்டி நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லி ஒரு நீங்கள் நீக்கப்பட்ட நிர்வாகிகளாக அவர் வந்து மீண்டும் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது நான் தான் அதிகாரம் செல்லும். பொதுக்குழுவாக தேர்வு செய்யப்பட்ட தலைவருக்கு தான் அதிகாரம்னு சொல்றாங்க. என்ன நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. கட்சியிலிருந்து பொறுப்பு போடுறது நீக்கிறது எல்லாமே தலைவருக்கு தான் அதிகாரம் சொல்றாங்க. பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை. நாளைக்கு சொல்லுங்க. நீங்க நீக்கிற அடுத்த 10வது நிமிடம் வந்து புதிய நியமனம் வழங்கப்படுது. அதுக்கு தேவையில்லாம ஒரு குடும்பத்திலேயாவது ஒரு கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான். அதனால இதை ஒன்றும் பெருசுப்படுத்திக்காதீங்க. நாங்களும் அதை ஒன்றும் பெருசுப்படுத்திக்கல. மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வார். அதாவது எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம், எல்லாரும் கலந்துக்கலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுக்குறாரு சார் டாக்டர் அன்புமணி சார். நீங்கள் படத்தை கொடுக்குறாரு, உங்கள் படத்தை போடாது. நீங்கள் அனுமதி இருக்கா இல்லை அவரே போடுறாரு? இதை பற்றி இன்னொரு தரம் பெரிதொரு நான் வழக்கமாக நம்ம வியாழக்கிழமை கூடுவோம்ல, அந்த வியாழக்கிழமை கூடி விவாதிப்போமே. சமூக ஊடக பேரவையோட ஆலோசனை கூட்டத்தில் வந்து நீங்க பேசும்போது அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆக்கும்னு பேசியிருக்கீங்க. அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. இதுல சில முரண்பாடுகள் தெரியுதையா? இதில் ஒன்றும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஏதாவது வாயக்கடையில் இருப்பீங்க, நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். உங்களை பின்புலத்திலிருந்து சிலர் இயக்குவதாகலாம் சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரையும் இயக்க முடியாது. 46 வருஷம் 95,000 கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்? 95,000 கிராமங்களுக்கு நான் கும்படிப்பூண்டியிலேருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணித்தாங்க. 46 வருஷம் பயணிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு, ஊடகங்களுடைய ஒத்துழைப்போடு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பேன். அவர்களோடு 12 மணிக்கு நானும் சேர்ந்து விருது சாப்பிடுவேன். நான் வைக்கிற விருந்தில் கலந்துக்குவாங்க, நானும் அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் 46 வருஷம் ஓடிட்டு 95,000 கிராமங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அதனால் நான் எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நான் பயணம் செய்வேன். வெற்றி பயணமாக அது அமையும். நீக்குகின்ற அதிகாரம் வந்து உங்களுக்கு இல்லை, கட்சி நிர்வாகிகளை நீக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சின்னையா சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு எப்படி பார்க்கறதுன்னு பின்னால் திலகபாமா நீக்குவது போல அன்புமணி நீக்குவீங்களா சார் கட்சியிலிருந்து? திலகபாமா நீக்குவது போன்று அன்புமணி நீக்குவீங்களா கட்சியிலிருந்து? தேவையில்லாத கல்வியெல்லாம் தாயாடுங்க. திலகபானம் நிற்கிறது என்கிட்ட சிறுபான்மைகள் தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்திலிருந்து போட்டுருந்தோம். ஒரு சிறுபான்மையாக இருக்கணும், அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கணும், அது கிறிஸ்டனாக இருக்கணும். அப்படிதான் இது வரைக்கும் இருக்குது. இந்த பெண்மணி இடையில இப்போ போட்டோம். ஆனால் மறுபடியும் ஒரு முஸ்லீமை மன்சூர் ஒரு முஸ்லீமை போட்டிருக்கோம். திருப்பூரை சார்ந்தவர் பொருளாளராக போட்டிருக்கோம். அவர் முதல்ல ஏற்கனவே 7 வருஷம் பொருளாளராக இருந்தவர். முதல் இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள், முன்னாள் பெட்ரோலியம் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள் வந்திருக்கார், என்னை பார்க்க வந்திருக்காரு. அந்த காலத்தில் இருந்த ஒரு சிறுபான்மைக்கு தான் அந்த பொருளாதார பொறுப்பு கொடுப்போம். இடையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதனால் இப்போ அதை சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மன்சூர் திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சிறுபான்மைக்கு அதை கொடுத்துருவோம். அதையே செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு சின்னையா. செல்லாது சொல்லணும் திரும்பி பச்சை வந்து நேத்துல இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இனிமேல் தான் நான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது,
இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்புடைய கடமை. அவர் சொன்னாலும் அவருடைய சொல்றது அவருடைய கருத்தை நீங்க எடுத்துங்களேன். மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்களும் கூட்டினீங்க, மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து நிறுவனர் ஆகிய நீங்களும் கூட்டினீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு வந்து பெரும்பாலான மாவட்ட செயலர் போயிருக்காங்க, இங்க வரல. கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுதையா? போவாங்க, வருவாங்க, வருவாங்க, போவாங்க, போவாங்க, வருவாங்க. ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் போவாரு. அவருடைய செயல்பாட்டை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை, மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றலாம். வேற ஒருத்தர் வருவாரு. நிர்வாகிகள்கிட்ட தொண்டர்கள்டையும் குழப்பத்தை உண்டாக்குது, நிர்வாகிகள்டையும் தொண்டர்கள்டையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது இல்லையா? இது மாதிரி கட்சி நிர்வாகிகளை ஒன்றும் குழப்பம் இல்லை. நாம அது மாதிரி நினைச்சோம்னா குழப்பம் நினைச்சோம்னாக்கா குழப்பம் தான். ரெண்டு பேரும் குழப்பம் கிடையாது. ரெண்டு பேரும் எப்படியா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரெண்டு பேரும் நேரடியா சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லையா? எப்ப பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். அதனால எது எப்போ என்ன நடக்கும்ன்றது யாராலையும் கணிக்க முடியாது. நல்ல ஜோசிகரை பார்த்து கேளுங்க. உங்களோட மகனை சந்திப்பதே ஒரு அதிசயம் சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை எப்படி வர காரணம்? அந்த கருத்துல சொல்ல பொதுவா சொல்றேன், உலக நியதியை சொல்றேன். ஐயா, இதுக்கு நிரந்தர தீர்வு எப்ப எட்டப்படும்? பொதுக்குழு எப்ப கூடும்? நீங்க ஒரு தீர்வு சொன்னீங்கன்னாக்கா அதோட அடிப்படையில் நான் யோசிக்கிறேன். தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி சந்திச்சாலே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அமர்ந்து பேசி முடிவு பண்ணலாம், இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சார். அது எப்படி தேர்வு? எல்லாவற்றுக்கும் தேர்வு இருக்கு, புரியுதா? தேர்வு இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால் ஒரு நல்ல தேர்வு கிடைக்க வேண்டும்னு நீங்கள் விரும்புகிறீங்கள நடக்கும். பொதுக்குழு எப்பங்க கூடும்? பொதுக்குழுவா? அதுக்கான யோசனை இன்னும் அதை பற்றி யோசிக்கல. கடந்த அதிமுக கூட்டணியில வந்து நீங்க ராஜ்யசபா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்ப இந்த கட்சியில் நிலவர குழப்பத்தின் காரணமாக அந்த வாய்ப்பு பறிபோச்சுன்னு சொல்லி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட தெரிவிச்சிருக்காங்க நினைக்கிறேன், என் காதுக்கு வரல. நீங்க சொல்லி ஒருவேளை ஒற்றுமையா இருந்தா அந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைச்சிருக்குங்க. அதெல்லாம் சொன்னேன். பதவி வரும் போகும், போகும் வரும். வரும்போது வரவேற்போம், போகும்போது போய் வா, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பதவிக்கு சொல்லி விடுவோம். ஐயா, தொடர்ந்து நிர்வாகிகளை வந்து மாற்றிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமான நிர்வாகிகளை வந்து மாற்றுறதுக்கான தொடருமா? தொடர்ந்து நல்ல நிர்வாகிகளும் தொடர்ந்து மாற்றுவோம், போடுவோம். தினம் போட்டு தானே இருக்கோம். மன்னியர் சங்க மாநாட்டு குழுவோட தலைவராக வந்து அன்புமணி நியமிச்சிருக்கேன். இந்த சோழமண்டல மகளிர் மாநாட்டுக்கு யார் யார் தலைவராக? மாநாட்டு குழு தலைவராக? மாநாட்டு குழு தலைவர் கூத்த அருள்மொழி, மன்னியர் சங்க தலைவர் அவர் தான் குழு தலைவர். பல குழுக்களை அவர் உருவாக்குவார். அந்த குழுக்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு எல்லாம் செயல்படும். இடையில என்னுடைய ஆலோசனையும் கேட்பாங்க, நானும் ஆலோசனை.